இந்த வீட்டுக்கு நீ அட்வான்ஸ் தானே கொடுத்திருக்க? என்னமோ விலைக்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட மாதிரி பேசுற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்டை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த வீட்ல நாங்க இருக்க மாட்டோம். அது வரைக்கும் உன் வாயையும் வாலையும் கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு பேசாம போ. என்ன முறைக்கிற? போ இங்க இருந்து. குட் மார்னிங் டி. என்னடி லேட்டா வந்திருக்க? ஆமாடி. சீக்கிரம் ரெடியாகு, கோச் திட்ட போறாரு. சரிடி. ஏய், கோச் கூப்பிடுறாரு, வாடி. இங்க பாருங்க, 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வார்ம் அப் பண்ணுங்க. திரும்ப பண்ணுங்க. இப்போ ஷோல்டர்ல கையை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. Jump. எல்லாம் ட்ராக்குக்கு வாங்க. குயிக். Get set. சூப்பர் டி. தேங்க் யூ. சூப்பர், தேங்க் யூ. துர்கா, உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணா காம்படிஷன்ல நீ தான் ஜெயிப்ப. ஓகே கோச்.
இந்த வாட்டி நடக்க போற காம்படிஷன்ல நம்ம துர்கா தான் கப்பு வாங்குவா. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. எல்லாரும் எனர்ஜியை கேட்ச் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க. ஏய் வாங்க போலாம். துர்கா, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வருவல்ல? பார்ட்டியா? என்ன பார்ட்டி? என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு நைட்டு நம்ம ஷர்மிளா பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல? ஓ அதுவா? நான் வரலப்பா. என் வீட்டில் விட மாட்டாங்க. இதெல்லாம் வீட்ல சொல்லிட்டு வர முடியும்? ஏதாவது போய் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். பொய்யா? அவ்வளோதான். நான் பொய் சொன்னேன்னு மட்டும் என் அம்மாக்கு தெரிஞ்சது, என் அம்மா சாமி ஆடிடுவாங்க. நான் வரலடி, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடி போலாம். இறக்கி வைங்க. சரிக்கா. அம்மா, இன்னைக்கு ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடணும். சக்தி, அன்னதானம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லம்மா. வரமா? அண்ணே, அம்மா என்ன சொல்றாரு அவரு? தெரியலையே சக்தி. நாம 2 பேரும் எங்க தானே இருக்கோம். அப்புறம் எப்படி அவர் அப்படி சொல்லிட்டு? சக்தி, அன்னதானம் அமோகமா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா போய் உன் கையால எல்லாருக்கும் எடுத்து கொடு. என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்ன சக்தி இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அன்னதானம் ஆரம்பிச்சு களை கட்டிக்கிட்டு இருக்கு, போய் பாரு. இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. இங்க பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ள வந்துருங்க. சரிக்கா. வாமா. வா. அக்கா, என் பொண்டாட்டி சக்தி ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணிட்டாக்கா. அதுக்காக தான் அன்னதானம் போடுறோம். தாராளமா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அண்ணா, தாராளமா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிப்பா. அண்ணே, அண்ணி. சக்தி, வா சக்தி. ஐஏஎஸ் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன்னு டிவில சொன்னாங்க. அதான் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறேன். நீயும் வா சக்தி, சேர்ந்து கொடுக்கலாம். டேய் நீங்க வா, அண்ணி வந்து கொடுக்கட்டும். ஏய், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னதா? மரியாதையா இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போ. என்ன சக்தி இப்படி சொல்ற? நீ பாஸ் ஆகி கலெக்டர் ஆவறது எனக்கும் சந்தோஷம் தானே சக்தி. அந்த சந்தோஷத்தை நான் இப்படி கொண்டாடுறேன். இதை போய் வேணான்னு சொல்ற? நீ யார் இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு? அன்னதானம் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. சக்தி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுக்கலாம் சக்தி. ஒண்ணு வேண்டாம் வெற்றி, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. தம்பி, 2 பேரும் புருஷன் பண்ணாட்டீங்க தானே, அப்புறம் ஏன் சண்டை போடுறீங்க? 2 பேரும் சேர்ந்தே அன்னதானம் பண்ணுங்க, வாங்கிட்டு போறோம். ஆமா, நீ 2 பேரும் ஜோடியா நின்று கொடுங்க, அப்பதான் நாங்க வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். எப்படி? என்ன சொல்றீங்க? 2 பேரும் கொடுக்குறீங்களா இல்ல நாங்க கிளம்புமா? இல்லனே, ப்ளீஸ் வா சக்தி, ப்ளீஸ். சக்தி, பிடிவாதம் பிடிக்காதம்மா. நல்ல விஷயத்த சேர்ந்து பண்றதுல தப்பு இல்ல. நீயும் போய் அன்னதானம் கொடு போ. சொல்றேன்ல, போ சக்தி. போய் நில்லு. சூப்பர்ல. போடா. ஓ, தட்டு கொடுக்க பாத்துறீங்க. ஐயா, நீங்க வாங்கிக்க. வாங்கனே 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 வாங்கனே. வாங்கிக்க.
அண்ணா அவர் போடணும் கொடுங்க. ஏ சக்தி, சாமி நம்மளை சேர்த்து வச்சிருச்சு பாத்தியா? கொஞ்சம் ஒதுங்கி நில்லு வெற்றி. தெரியாம பட்டுருச்சு. போடுமா. ஏய் கிரி திடியா, அண்ணி இங்க வாங்கடா. சரி டேய் போனே ஓடுங்கடா. வாங்க வாங்க. சக்தி, நீ என்ன ஒதுக்குனாலும் நான் உன்னை ஒதுக்கி தள்ள மாட்டேன். உன்னை கலெக்டர் ஆக்குவேன். துர்காவை ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா ஆக்குவேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இதை நான் செஞ்சு காட்டுவேன் சக்தி. தினமும் வரவு செலவெல்லாம் எழுதி வைக்கிறீங்க, கணக்கெல்லாம் சரியா டேலி ஆகுதா? ஐடி கம்பெனிக்காரங்களுக்கு கணக்கு கரெக்டாக தான் வருது, ஆனால் ஹோட்டலில் வரவு செலவு கணக்கு தான் டேலி ஆகவே மாட்டேங்குது. தினமும் பிரச்சனையாகவே இருக்கு. அம்மா, என்னம்மா வேணும் உனக்கு? வாசலுக்கு போற, வீட்டுக்குள்ள வர, என்ன விஷயம்னு சொல்லுமா. அது வந்து உன் தங்கச்சி துர்கா இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் அவ வராளான்னு பாத்துட்டு இருக்கேன். மணி என்னாச்சு? 8 ஆகுதே. இந்த டைம்க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாள்ல? ஆமா சக்தி. இன்னும் ஏன் அவ வராம இருக்கா? அதாம்மா எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு நாள் கூட அவ லேட்டா வரமாட்டா, ஆனா இன்னைக்கு இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, அவளுக்கு இன்னைக்கு நைட் ஸ்டடி இருக்குன்னு என்கிட்ட சொன்னா, அதான் இன்னும் வரல. நைட் ஸ்டடியா? டீசா. இல்லையே, அப்படிலாம் துர்கா என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையேம்மா. அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாமா, ஆனா நான் தான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கா நீ இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட? அம்மாவை பாரு எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அம்மா அமைதியா இருந்திருப்பாங்கல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ சீக்கிரமா வந்துருவா. என்னவோ எனக்கு ஒன்னும் புரியல. அக்காவும் தங்கச்சி என்னமோ பேசிக்கிறீங்க, என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யமுனா, சக்தி, வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. சரண்யா வா. நான் இது வந்துடுறேம்மா. யமுனாக்கா சொல்லுக்கா. ஸ்ரீ துர்கா, பர்த்டே பார்ட்டி இன்னும் முடியலையா? நீ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அம்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா முதல்ல கிளம்பி வா. அக்கா, பர்த்டே பார்ட்டி இப்பதான் ஆரம்பிக்க போகுது. நான் ஒரு 1/2 an hourல கிளம்பி வந்துடுறேன்க்கா. ப்ளீஸ். என்னடி நீ இப்படி பண்ற? உனக்கு நைட் ஸ்டடி இருக்குன்னு நான் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வந்துரு. இங்க பாரு, அம்மாக்கு இது தெரிஞ்சது என்ன ஆகும்னு தெரியாது. நீ ஏதாவது சொல்லி அம்மாவை சமாளிச்சிட்டு இருக்கா. நான் இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்து சேரு. துர்கா, வாடி. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஷர்மிளா, துர்காவும் வந்துட்டா. கேக் கட் பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே.
அவங்க கூப்பிடு. என்னடி இதெல்லாம்? ஏய் பாத்தீங்கன்னா அப்படி இப்படிதான் இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்காத, ஓகே? என்ஜாய் பண்ணுடி. கமான் துர்கா. மச்சான் பாட்டில் ஓபன் பண்ணிட்டாடிடா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? ஜூஸ் எடுத்துக்கோ. காட்டமா இருக்குடா. ஏய் துர்கா இந்த அடி எனக்கு வேண்டாம். ஜூஸ் தானே. குடிடி. ஏய் துர்கா. ஏய் தள்ளுடி. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? இந்த மாதிரி குடிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பார்ட்டினா கண்டிப்பா தம் இருக்கும், தண்ணி இருக்கும். இதெல்லாம் தெரியாத உனக்கு? எனக்கு இது பிடிக்கல. நான் இப்பவே கிளம்புறேன். ஏய் என்னடா இவ? பார்ட்டிக்கு வந்துட்டு பாதியிலே போறேங்கற. ச்சே. இரு முடிச்சிட்டு போலாம். இல்ல பிந்து, என்னால இங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரே சிகரெட் புகை, பிராண்டி ஸ்மெல். என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பி போறேன். இத பாரு, நாங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கோமா? இல்லையே. பசங்க ஒரு ஜாலிக்காக பண்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம பார்ட்டில இருக்கிறத விட்டுட்டு நீ மட்டும் போறேங்கறியே. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஏய் எல்லா பசங்களும் குடிச்சிருக்காங்க. யார் உன்னை டிராப் பண்ணுவா? நான் இருக்கேன். துர்காவை நான் டிராப் பண்றேன். டேய் நீ குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல துர்கா. நீ போக போறேன்னு சொன்னியா? அதான் நான் உன்னை கார்ல டிராப் பண்ண வந்திருக்கேன். சரி நான் கிளம்புறேன். சரி போலாம். போலாம் வா. அப்படி கிளம்பு 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 போமா. நிறுத்து நிறுத்து, நிப்பாட்டு, கீழே இருங்க, இறங்குப்பா. இப்படி வா. எங்கிருந்து வர்றீங்க? சார் இங்க பக்கத்துல இருந்து தான் சார் வரேன். என்ன சார் குடிச்சிருக்கியா? இப்படி வா. எங்கிருந்து வர்றீங்க? சார் இங்க பக்கத்துல இருந்து தான் சார் வரேன். என்ன சார் குடிச்சிருக்கியா? இல்ல சார் குடிக்கல சார். ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, பொய் சொல்றியா? இல்ல சார் குடிக்கல நான். ஆமா சார், அந்த பார்ட்டில குடிக்காம இருந்த ஒரே பையன் இவன் தான் சார். அதனால தான் நான் இவன் கூட கார்ல வந்தேன். அதெல்லாம் சரி, முதல்ல ஊது. சார் குடிக்கல சார். டேய் ஊதுடா. டேய் ஊதுறான்றா, நல்லா ஊதுடா. சிக், நல்லா குடிச்சிருக்க, பொய்யா சொல்ற? இல்ல சார் கொஞ்சமா தான் குடிச்சேன். அதுவும் குடிச்சு 2 மணி நேரம் ஆச்சு சார். டேய் என்னடா சொல்ற நீ? நீ குடிக்கலன்னு தானே சொன்ன. அதனால தானே உன்னை நம்பி கார்ல வந்தேன். இப்ப எப்படிடா வீட்டுக்கு போறது சொல்லுடா. உங்க சண்டையில அப்புறமா வச்சுக்கங்க. ஏமா உன் பேர் என்ன? முதல்ல அதை சொல்லு. துர்கா சார். உங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் சொல்லு, அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். ஐயோ சார் வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார்.
நைட் டைம்ல குடிச்சிருக்கிறவனோட வந்திருக்க, உங்களை எப்படி விடுறது? முதல்ல வீட்டுக்கு போனை போடு. சார் ப்ளீஸ் சார். போடுமா, போனை போடு. நான் பேசுறேன். யாருக்கா ஃபோன் பண்றா? துர்காவா? ஆமா துர்கா தான். ஸ்பீக்கர்ல போடு, எல்லாரும் கேட்கலாம். போடு யமுனா. சொல்லு துர்கா. நான் செல்லூர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். துர்காங்கிறது உங்க தங்கச்சியா? ஆமா சார். துர்காவையும் அவன் கூட படிக்கிற பையனையும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல புடிச்சிருக்கோம். போலீஸ். ஐயோ. பொண்ணை படிக்க அனுப்புறீங்களா இல்ல இந்த மாதிரி குடிச்சு கூத்தடிக்கிற பையனோட சுத்த அனுப்புறீங்களா? வாடி இப்படி. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏடி? அம்மா, வாங்கிட்டியடி.